வணக்கம். அகரம் தமிழ் வகுப்புல அன்றாட பயன்பாடுகள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், வார்த்தைகள் அத பத்தி தான் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திசைகள். திசைகளோட பெயர்கள். திசைகள் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்ன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதையே இப்ப தமிழ்ல படிக்க போறோம். ஈஸ்ட்னா என்ன அப்படின்னா கிழக்கு. அதுவே வெஸ்ட்னா மேற்கு. நார்த்னா வடக்கு. சவுத்னா தெற்கு. சரிங்களா? இப்ப எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க. இங்க கிழக்கு இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேற்கு. கிழக்கோட அப்படியே இந்த சைடு பாருங்க. கிழக்கோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா என்ன வருது? வடக்கு. கிழக்கோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா என்ன வருது? தெற்கு. சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு எங்க இருக்கோ அதோட ஆப்போசிட் அப்படியே மேற்கு. கிழக்கோட லெஃப்ட் சைடு என்ன வரும்? வடக்கு. சரிங்களா? கிழக்கோட ரைட் சைடு என்ன வரும்? தெற்கு. நீங்க என்ன பண்ணணும்? நோட் புக்ல ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நடுவுல என்ன பண்ணணும்னா கோடு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரையணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு பிளஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி புள்ளி வச்சு இங்க என்ன டைரக்ஷன், சரிங்களா, இது எந்த திசை, இது எந்த திசைன்றத இதுல இருக்கபடி எழுதி அனுப்புங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ரவுண்ட் போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. புரிதலுக்காக தான். அடுத்தது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் திசைகளா அப்படின்னா இல்ல, இன்னும் திசைகள் இருக்கு. என்ன இருக்கு? இப்ப இங்க கிழக்கு இருக்கா? கிழக்கோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா என்ன வருது? வடக்கு வருதா? அப்ப இந்த கிழக்குக்கும் வடக்குக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். வடக்கும் கிழக்கும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வடகிழக்கு. வடகிழக்கு. சரிங்களா? வடக்கும் கிழக்கும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பெயரு? வடகிழக்கு. இதுவும் என்ன பண்ணணும்? ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டு பிளஸ் சிம்பல் போட்டு இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்? நீங்க ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டு இதுக்கு சென்டரா, வடக்குக்கும் கிழக்குக்கும் சென்டரா ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணி வடகிழக்குன்னு எழுதுங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. இப்ப வடக்கு மேற்கு இது ரெண்டும் மீட் பண்ற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? வட மேற்கு. வடக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில உள்ளது. இந்த ரெண்டு திசையும் சந்திக்கிற புள்ளிக்கு பேர் என்ன? வடமேற்கு. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி எழுதிடுங்க. அடுத்தது தெற்குக்கும் கிழக்குக்கும் மத்தியில உள்ளது. தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற புள்ளிக்கு பேர் என்ன? தென் கிழக்கு. தென்ன என்னது? தெற்கு. தென் கிழக்கு. அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற புள்ளிக்கு என்ன பெயர்? தென் மேற்கு. வடக்குன்றத வடன்னு எழுதிடுறோம். தெற்குன்றத தென்னுன்னு எழுதுறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இது இல்லாம என்னென்ன திசைகள் வருது? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல வடகிழக்கு. சரிங்களா? தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல தென்கிழக்கு. மேற்குக்கும் தெற்குக்கும் இடையில தென்மேற்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் உள்ளது வடமேற்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? தெற்குக்கும் மேற்குக்கும் உள்ளது தென்மேற்கு. மேற்குக்கும் வடக்குக்கும் உள்ளது வடமேற்கு. இப்ப இதுதான் திசைகளோட பெயர்கள். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்க அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா நீங்கள் படிக்கும் பள்ளி உங்கள் வீட்டில இருந்து எந்த திசையில் உள்ளது, திசையோட பெயர் மட்டும் எழுதினா போதும். உங்க ஸ்கூல் எந்த திசையில இருக்குன்றத அந்த திசையோட பெயர் மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து டைரக்ஷன் எழுதுங்க. அடுத்து வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடையே உள்ள திசை. வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற புள்ளி எதுன்னு கேக்குறாங்க, அதை எழுதுங்க.
சூரியன் உதிக்கும் திசை, சூரியன் வந்து எந்த திசையில உதிக்கும் அதை எழுதி அனுப்புங்க. சரிங்களா? சன் ரைசஸ் இன் தி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த இடத்துல உதிக்கும், உதிக்கும்னா ரைஸ். சரிங்களா? அடுத்து தெற்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள திசை, தெற்கும் மேற்கும் சந்திக்கிற புள்ளி இருக்கு இல்லையா, அந்த திசையோட பெயர் எழுதுங்க. அப்புறம் மொத்தமா எல்லா திசையும் கணக்கு பண்ணி மொத்தம் எத்தனை திசைகள் உள்ளனன்றத நம்பர்ல எழுதக்கூடாது. நம்பர் மீன்ஸ் நியூமரிக்கல்ல எழுதக்கூடாது. சரிங்களா? இப்ப 4 திசை இருக்குன்னா 4 நம்பர்ல எழுதக்கூடாது, 4. ஆல்ரெடி நீங்க தமிழ்ல நம்பர் 4 எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா? 4ன்னு எழுதணும். இப்ப வந்து இது எத்தனை திசைகள்னு மொத்தமா கணக்கு பண்ணி அதோட நம்பரை தமிழ்ல எழுதணும். சரிங்களா? அடுத்தது விழாக்கள், பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா? அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு என்னது? போகி. போகின்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க? எரிச்சு குளிர் காயுவாங்க. சரிங்களா? சந்தோஷமா பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லிட்டு பழசெல்லாம் போக போகுது, நம்ம துன்பம்லாம் நீங்க போகுதுன்னு சந்தோஷமா பழசெல்லாம் அதுல போட்டு நெருப்பு மூட்டி சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அடுத்தது என்னது? தைப்பொங்கல். தைப்பொங்கல்னா என்னது? தை மாசம் 1 தேதி வரக்கூடிய ஃபெஸ்டிவல், அதுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் பண்டிகை. என்ன பண்ணுவாங்க? சக்கரை பொங்கல், கரும்பு எல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுவாங்க. சரிங்களா? சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். உழவர் திருநாள்னா என்னது? மாடுகள். மாடுகள் வந்து என்ன பண்ணுது? விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அந்த மாடுகள் நமக்கு பால் தருது, எல்லாமே பண்ணுது. அப்ப உழவர்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மாடு வளர்ப்பாங்க, அதாவது விவசாயம் பண்ணுவாங்க, நிறைய நமக்கு தானியங்கள்லாம் பயிர் செஞ்சு தருவாங்க. அதுக்கு நன்றி சொல்ற மாதிரி இந்த விழா கொண்டாடுவாங்க. மாடுகளுக்கு நன்றி சொல்லுவாங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. சரிங்களா? வருண பகவான், அதாவது மழைக்கு நன்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா என்னது? அதாவது இந்த தைப்பொங்கல் முதல் நாள் வரும், அதுக்கப்புறம் உழவர் திருநாள், அது 3வது நாள் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? மக்கள்லாம் அவங்க உறவினர்களோட சந்திச்சு மகிழ்ச்சியா சுற்றுலாலாம் போவாங்க. சரிங்களா? சின்ன சின்ன பிக்னிக்லாம் போவாங்க, பீச்சு, கோயில் அப்படிலாம் போயிட்டு சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க? அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருள்களை கலந்து எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்வாங்க. அடுத்தது தீபாவளி. தீபாவளி உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச பண்டிகை இல்லையா? ஃபெஸ்டிவல். என்ன பண்ணுவாங்க தீபாவளி அன்னைக்கு? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிச்சு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அடுத்தது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குன்னா இந்த ஆடி மாசம் 18ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபெஸ்டிவல் என்னன்னாக்கா நிறைய பயிர் செய்வாங்க. அதாவது புதுசா செடியெல்லாம் நட்டு சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு செடி நடும் பொழுது என்ன ஆகும்? அது நல்லா வளர்ச்சி அடையும், நல்லா நமக்கு பெருக்கத்தை தரும், நம்ம லைஃபுக்கும் என்னது வளத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு புதுசா விதைகள் எல்லாம் போட்டு செடியெல்லாம் நட்டு பயிர் செய்வாங்க. சரிங்களா? அடுத்தது ரமலான். ரமலான்னா என்னது? ரம்ஜான். ரம்ஜான் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் முஸ்லிம் பண்டிகை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. விரதம் இருந்து, ஃபாஸ்டிங் இருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அடுத்தது கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா என்னது? கிறிஸ்மஸ், கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி கேக்கு, ஸ்வீட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் சில பண்டிகைகள் இருக்கு. கார்த்திகை தீபம். கார்த்திகை மாசம் நம்ம என்ன பண்ணுவோம்? வீடு ஃபுல்லா தீபம் ஏத்துவோம் இல்லையா? அந்த பண்டிகைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு பேரு. அடுத்து ஈகை திருநாள். ஈத் அப்படின்ட்டு முஸ்லிம் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அதாவது ஈகை, ஈகைன்னா என்னது? மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது. அதுவே ஒரு ஃபெஸ்டிவலா அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அடுத்து சித்திரை விழா. சித்திரை விழான்னா என்னது? சித்திரை வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு இருக்கு இல்லையா? சித்திரை 1ஆம் தேதி அத வந்து ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்க. அடுத்த புனித வெள்ளினா என்னது?
குட் ஃப்ரைடே. அது கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடவுள் வந்து இந்த பூமியில அவதரிச்சதுக்காக நன்றி சொல்லி அவங்களுக்கு அவங்கள ப்ரேயர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பண்டிகைகள் பேரெல்லாம் நோட் புக்ல வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும். எப்பவுமே ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும். விழாக்கள், பண்டிகைகள்னு ஹெட்டிங் போடுங்க. போட்டுட்டு இதெல்லாம் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார்த்தைகள்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? அடுத்தது தமிழர் உணவுகள். தமிழர் வந்து என்ன மாதிரியான உணவுகள்லாம் பாரம்பரிய உணவுகள். சரிங்களா? இப்பெல்லாம் நம்ம வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், பீட்சா, பர்கர் இப்படி எல்லாம் போயிட்டோம். அந்த காலத்துல வந்து நல்ல ஹெல்த்தியான அருமையான உணவுகள்லாம் தமிழர்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? எந்த நோயும் அவங்களுக்கு அப்ப வந்ததில்லை. என்னென்ன மாதிரியான உணவுகள் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் தானியங்கள் கொடுத்திருக்காங்க. தானியங்கள் சேரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பெயர். அதை உணவு மாத்தும் பொழுது அந்த உணவோட பெயர் என்னன்றத நம்ம இங்க சொல்றோம். இப்ப வந்து என்ன தானியம்? கம்புன்னு ஒரு தானியம் இருக்கு. சரிங்களா? அதை வந்து கூழ் ஆக்கி அதை சாப்பிடுவாங்க. அதுல பாருங்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுறாங்க பாருங்க. அப்ப இந்த கம்புல செஞ்ச கூழ், அதுக்கு பேர் என்ன? கம்பங்கூழ். அடுத்தது சோளம். சோளம் சோளம் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இல்லைனாலும் நீங்க அடுத்த தடவை ப்ரொவிஷனல் ஷாப் போகும்போது நீங்க வந்து சாமான் வாங்க போகும்பொழுது அம்மா கூட போயிட்டு இதெல்லாம் போய் செக் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்சா அம்மா நீங்க வந்து இதெல்லாம் அம்மா செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு பாருங்க. சோளம்ல என்ன பண்றாங்க? புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்க பிட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதான் சரியான வார்த்தை. சோளத்துல செய்யக்கூடிய பிட்டுக்கு என்ன பெயர்? சோள பிட்டு. அடுத்தது திணை. இதுவும் ஒரு அரிசி தான். சரிங்களா? இந்த திணையில பாயாசம் செய்யறாங்க பாருங்க. நல்லா முந்திரி, திராட்சை, வெல்லம் எல்லாம் போட்டு பாயாசம் செஞ்சிருக்காங்க. அப்ப திணையில செய்யற பாயாசத்துக்கு பேர் என்னது? திணை பாயாசம். அடுத்து கேழ்வரகுல என்ன செய்யறாங்க? களி. சரிங்களா? கூழா செய்யாம அதை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டியா கிண்டுவாங்க. இப்படி பந்து பந்தா பிடிச்சு வைப்பாங்க. இது மேல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நல்லா குழம்பு, சட்னி இதெல்லாம் ஊத்தி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்ப கேழ்வரகுல செய்யக்கூடிய களிக்கு என்ன பேர்? கேழ்வரகு களி. அடுத்தது சாமையில என்ன பண்றாங்க? அதிரசம். தீபாவளிக்கு சாப்பிடுவீங்க இல்லையா, அதை நம்ம அரிசியில செய்யறோம் இல்லையா, அதுவே சாமைன்ற ஒரு வகை சிறுதானியம். இதுல வந்து அதிரசம் செஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பெயர்? சாமை அதிரசம். அடுத்தது கொள்ளுல என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க? முறுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இப்ப கொள்ளுல செஞ்ச முறுக்குக்கு பேர் என்ன? கொள்ளு முறுக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, தமிழர் உணவுகள்னு ஹெட்டிங் போட்டுட்டு கம்பு பிளஸ் கூழ் இஸ் ஈக்குவல் டு கம்பங்கூழ் இப்படி எழுதணும். நோட் புக்ல சொல்லிக்கிட்டே எழுதணும். இதே மாதிரி எல்லா உணவு வகைகளோட பேரும் எழுதிடணும். எழுதின பிறகு அம்மா என்ன பண்ணுவாங்க? இந்த டிக்டேட் பண்ணுவாங்க. ஒன்லி இந்த பெயர்கள் மட்டும் டிக்டேட் பண்ணுவாங்க. இப்ப கம்மங்கூழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை பார்க்காம எழுதணும். சரிங்களா? அடுத்தது பூக்கள் வந்து நம்ம பூனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என்னென்ன பூக்கள் இருக்குன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து செங்காந்தல். இந்த பூ வந்து நானும் பார்த்தது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதை பாருங்க. சரிங்களா? செங்காந்தல் செங் அப்படின்னாலே என்னது? சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்தை கொண்ட இந்த பூக்கு பேர் என்னது? செங்காந்தல். சரிங்களா? இந்த இதழ்களுக்கு காந்தல் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு நிற இதழ்கள் இருக்கிறதுனால இதுக்கு செங்காந்தல் அப்படின்னு பெயர். அடுத்த அரளி வந்து சாதாரணமா நீங்க நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு. வெள்ளை. சரிங்களா? இதுல வந்து ரோஸ் கலர், லைட் ரோஸ் இப்படி நிறைய இருக்கு. சரிங்களா? இது வந்து அரளி, இது பார்த்திருப்பீங்க. அடுத்து எருக்கஞ்செடியும் சாதாரணமா எல்லா இடத்துலயும் விளைஞ்சிருக்கும். நம்ம விநாயகருக்கு கூட என்ன பண்ணுவோம்? நம்ம மாலை போடுவோம் இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கு. அந்த எருக்கம்பூ. அடுத்தது அனிச்சம் வந்து இது இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுவும் முன்னாடி காலத்துல இதெல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது செண்பகம் பூ இப்பயும் இருக்கு. நம்ம கடத்தருவுல நீங்க போனீங்கன்னா இது நல்ல வாசமா இருக்கும். சரிங்களா? இதை வாங்கி பாருங்க, நல்ல பணம் உள்ளதா இருக்கும். அடுத்து
குறிஞ்சின்றது இது ரொம்ப, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பூ பூக்கும்னுவாங்க. எங்க பூக்கும்னா கொடைக்கானல் சைடுல இந்த பூ பூக்கும். ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும். நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன். சரிங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூ பூக்கும். இந்த மாதிரி லைட் வயலட்ல இருக்கும். இது வந்து நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த அந்த டைம்ல கொடைக்கானல் போய் பாருங்க. அடுத்தது செவ்வந்தி. செவ்வந்தி பூ அப்படின்னா என்னது? இது வந்து நம்ம எல்லாருமே இந்த பூ பார்த்திருப்போம். செவ்வந்தி பூ. சரிங்களா? அடுத்தது இது வந்து சாமிக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலாவே வாங்கி வைப்போம். சரிங்களா? அது சாமந்தி நம்ம சாதாரணமா மொழி நடையில பயன்படுத்துவோம். தூய தமிழ்ல இதுக்கு பேர் என்னன்னா செவ்வந்தி பூ. சரிங்களா? அடுத்தது தாழம்பூ. தாழம்பூவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அது அந்த அந்த இதழே ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுவும் நல்ல மணமா இருக்கும். இந்த ஜடையில எல்லாம் வச்சு தைப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மல்லிகை. மல்லிகை பூ இது சாதாரணமா எல்லாருமே பார்த்திருக்க கூடியது. அடுத்து செம்பருத்தி இதுவும் பார்த்திருப்பீங்க. இதுலயும் நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். தாமரை பூவும் பார்த்திருப்பீங்க. சூரியகாந்தி பூவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது சம்மங்கி. சம்மங்கினா என்னன்னா ஒயிட் கலர்ல நீட் நீட்டா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கூகுள்ல போய் போட்டு பாருங்க. இமேஜஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரோஜா பூ, கனகாம்பரம் அதுவும் பார்த்திருப்பீங்க. நந்தியாவட்டை. சரிங்களா? ஒயிட் கலர்ல இருக்கும். மகிழம்பூ, மருதம். சரிங்களா? இதெல்லாம் இமேஜஸ் பாருங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நோட் புக்ல பூக்கள்னு ஹெட்டிங் போட்டுட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே எழுதணும் நோட் புக்ல. எழுதிட்டு அதுக்கப்புறம் அம்மா டிக்டேட் பண்ண நீங்க என்ன பண்ணணும்? பார்க்காம எழுத ட்ரை பண்ணணும். சரிங்களா? இவ்வளவுதான் அசைன்மெண்ட்ஸ். எக்ஸ்பிளனேஷன் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. 4 லைன் தான் எழுத போறீங்க. ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.